அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நல்ல ஒரு பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு பார்க்கிங் ஏரியாவோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் ஹாலு கிச்சனோட இருக்குது. டெரஸ் இருக்குது. டெரஸ் வரைக்கும் ஹெட்ரூம் வரைக்கும் கட்டியிருக்கிறோம். ஸோ டோட்டலாக 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் இதுக்கு. இதோடைய லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு, எக்ஸாக்ட்லி 600 ஸ்கொயர் ஃபீட்டு. சைஸ் பார்த்தீங்கன்னா 20 அடி ஃப்ரண்டேஜ், 30 அடி லென்த்து. வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரியான சைஸ் எல்லாம் ரொம்ப ரேர் பீஸு. ஏன்னா 600 அடி ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு 15 அடி தான் அதிகபட்சமாக ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். அதுக்கு மேலே ஃப்ரண்டேஜ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இது 20க்கு 30ன்னு ரொம்ப அம்சமான சைஸில் இருக்குங்கிறது இதோடைய ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று, பில்டிங் வந்து ரோட்லேருந்து கிட்டத்தட்ட 3 அடி 3.5 அடி ஹைட் வந்து லிஃப்ட் பண்ணி தான் கட்டியிருக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ரோடு அப் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்ம பில்டிங் கீழே வருங்கிற மாதிரியான இஷ்யூவும் கிடையாது. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு கூட இந்த பில்டிங்குடைய ஹைட்டுங்கிறது வந்து ரொம்ப சரியாக போதுமான அளவுக்கு இருக்குங்கிற மாதிரியான ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணி சொந்த வீடு கட்டுற மாதிரி தான் கட்டியிருக்கிறோம். அடுத்து இதில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனியாக, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாக இபி சர்வீஸ் லைனும் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கு. 2 சர்வீஸ் இருக்குது இந்த வீட்டுக்கு. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை வாடகை கொடுக்கலாம், அல்லது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரை வாடகை கொடுத்துக்கலாம். ஃபர்தராக நீங்கள் வந்து இப்போ இருக்கிற டெரஸ் வரைக்கும் ஹெட்ரூம் கட்டியாச்சு. அதனால் டெரஸில் செட்டு மாதிரி போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம், இல்லை அடிஷ்னலாக ஒரு ரூமு மேலே கட்டுறதா இருந்தாலும் நீங்கள் கட்டிக்கலாம். அந்த அளவுக்கு அமைப்பாக வசதியாக இருக்குது. அடுத்து இந்த வீடு சுற்றி வீடுகளோடு இருக்கும். சரிங்களா? சுற்றி வீடுகள் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கும். அவுட்ராலாம் ஃபீல் ஆகாது உங்களுக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காட்டுப்பாக்கம் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலுன்னு நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள். ரொம்ப ஃபெமிலியரான லேண்ட்மார்க்கு காட்டுப்பாக்கமில். காட்டுப்பாக்கம் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல்னு போட்டிங்கனாலே வந்துடும். அந்த மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. வித்தின் 200 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. அந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் நடந்து போனால் கூட 2 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு அந்த ஸ்கூலுக்கு ரொம்ப நெருக்கத்தில் தான் வந்து இந்த வீடு இருக்குது. ஸோ ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஏரியா. சைஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்ட் சைஸு. கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்குது. 2 போர்ஷனாக இருக்குது. 2 தனித்தனி இபி சர்வீஸ் லைன் இருக்குது. வெளியவே ஸ்டேர் கேஸ் இருக்குது. கார் பார்க்கிங்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸு 75 லேக்ஸு. 75 லேக்ஸில் உங்களுக்கு அப் டு ஒரு 80% வரைக்கும் லோன் வாங்கினாலும் வாங்கலாம். பேலன்ஸ் 20% காசு ப்ளஸ்ஸு உங்கள்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டை தாராளமாக இம்மிடியட்டாக முடிச்சுக்கலாம். வாடகை இருக்கிறவங்க, இங்கே ஃப்ளாட்ஸ் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க ஓன் வீட்டுக்கு மாறணும், ஆனால் பெரிய காசு கையில் இல்லை, ஒரு 20 லட்ச ரூபா தான் இருக்குது, போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டுக்கு போகலாம். சேலரிடாக இருந்தால், உங்களுக்கு மாத வருமானம் ரெகுலராக இருந்தால், உங்களுடைய சேலரி ஸ்லிப்பு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய வருமானத்திற்கான சான்றுகள்லாம் தெளிவாக இருந்தால் தாராளமாக நீங்கள் ஒரு 10-20 லட்ச ரூபா சேமிப்பு வச்சுருந்தீங்கன்னா அந்த காசை கொண்டு வந்து டவுன் பேமெண்ட்டாக கட்டிட்டு இந்த வீட்டை லோன் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். லோன் ப்ராசஸிங் A to Z எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ லோன் போட்டு சொந்த வீட்டுக்கு போயிடலாம். ஒரு போர்ஷனை வாடகை விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். ஸோ லோன் கட்டுறதுக்கும் உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் தயவு செஞ்சு வீடியோவை முழுசாக பார்க்காம கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னுலாம் கேட்காதீங்க. ஒரு டீட்டெயிலும் கிடையாது. மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்கிறது தான். வீடியோவிலே நான் முழுசாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் கேட்காதீங்க. இந்த பட்ஜெட்டு, இந்த சைஸு, இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன், இந்த ஏரியா, இந்த மாதிரியான அட்மாஸ்பியர் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கால் பண்ணுங்கள், பேசுவோம். பேசிவிட்டு நம்ம வீட்டை கீ எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வீட்டை பாருங்கள். பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? சரி, வாங்க இப்போ வீடை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு i10 காரோ இல்லை மாருதி ஸ்விஃப்ட் காரோ தாராளமாக இதில் ஏற்றி நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு ஆன ஒரு ஸ்பேஸிங் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இதை கார் பார்க்கிங் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஒரு 2-3 பைக் நிறுத்திக்கிற மாதிரியான பார்க்கிங் அல்லது நமக்கு வராண்டா மாதிரியான ஒரு யூட்டிலிட்டி ஏரியா அப்படி தான் நான் வந்து இதை கன்சிடர் பண்ணிப்பேன். இதை பார்க்கிங்னு நான் எடுத்துக்க மாட்டேன். பட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் விருப்பம். ஸோ அந்த மாதிரியான பார்க்கிங் நான் அதை உள்ளேருந்தும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹாலுமே கொஞ்சம் எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஹால், அப்புறம் ஒரு கிச்சனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளான சைஸ். அதே மாதிரி ஒரு பெட்ரூம். ஸோ சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் செட்டப் வந்து உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் அந்த மாதிரியான ஒரு வீடு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பெட்ரூம்
ஹால் கிச்சன்னா என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான விஷயம் தான் அங்கே இருக்குது. பில்டிங் குவாலிட்டியோ கன்ஸ்ட்ரக்ஷனோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தரமாக இருக்கும். அதெல்லாம் எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கு, ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு அந்த வழக்கம் போல் வந்து புதுசாக கிளாசட்ஸ் மாதிரியான ஃபிட்டிங்ஸ் தான் வந்து எப்போவுமே ஒரு பையர் வந்து வீட்டை வாங்கினதுக்கப்புறம் தான் அதை ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து அதை ஃபிட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கிறதுனால. ஸோ அது மட்டும்தான் அங்கே பெண்டிங்கை தவிர மற்றபடி எல்லாமே ரெடியாக இருக்குது, ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. அது மாதிரி டெரஸ் போகிற வரைக்கும் ஹெட் ரூமும் கட்டியிருக்கு. டெரஸும் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கு. இந்த டெரஸ்லேருந்து பார்க்கும்போது சரௌண்டிங்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வீடுகள் தான், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சுற்றி வீடுகள் தான். எங்கேயோ அவுட்ரு ஏரியாலாம் கிடையாது. மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல்னு காட்டுப்பாக்கம்னு போட்டிங்கன்னா கூகுளில் வந்துடும். என்கிட்ட ஃபோன் பண்ணி லொக்கேஷன் கேட்காதீங்க, நீங்களே போட்டு பாருங்கள், வந்துடும். அதுலேருந்து வித்தின் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த வீடு இருக்குது. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு இருக்குது. இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட் 75 lakhs பட்ஜெட்டில் உங்களுக்கு லோன் போட்டோ இல்லை ரெடி கேஷாவோ இந்த வீடை வாங்குறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, நேரில் போய் நம்ம வீட்டை பார்க்கலாம். உங்களுக்கு இது லோன் போட்டும் வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு சிஎம்டிஏ அப்ரூவல், எல்லா அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல், லேண்ட் அப்ரூவல், எல்லா அப்ரூவலும் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்குது. சரிங்களா? இதோட ஆக்சசபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னொரு முறை சொல்கிறேன். உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த கொளுத்துவாஞ்சேரி போகிற ரோடு, பரணிபுத்தூர் போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா, அந்த ரோட்டில் அன்னை ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் உண்டு. அது ஒரு மெயின் லேண்ட்மார்க். அந்த அன்னை ஸ்டோருக்கு முன்னால் ரைட்டு திரும்பினீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளே இந்த வீட்டுக்கு வந்துடலாம் நீங்கள். ஸோ அப்படி வரலாம். இது இன்னும் சொல்லணும்னா, மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கிறது வந்து காட்டுப்பாக்கத்தில் வசந்தபுரத்தில் இருக்குது. இது அப்படியே வசந்தபுரத்தில் தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியுமே வந்து உங்களுக்கு வசந்தபுரத்தில் தான் இருக்குது. சரிங்களா? சரி, அது மாதிரி நீங்கள் இந்த பக்கம் காட்டுப்பாக்கம் மெயின் ரோடு இருக்கு இல்லையா, செந்தூர்புரம் மெயின் ரோடு, செந்தூர்புரம் மெயின் ரோட்டில் நீங்கள் வரதா இருந்தாலும் வந்தீங்க அப்படின்னா மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் தாண்டின உடனே வித்தின் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் வசந்தபுரத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா? நீங்கள் இதை மாங்காடு சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி போரூர் பாய்க்கடை, அந்த சைட்லேருந்து பாய்க்கடையிலேருந்து நீங்கள் பரணிபுத்தூர் உள்ளே போகிற ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு வழியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஆக்சசபிலிட்டி இருக்கிற ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஆல்ரெடி எல்லா லேண்ட்லேயும் வீடுகள் இருக்கக்கூடிய மாதிரியான ஃபுல்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா? இது பிடிச்சிருந்தா கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க, நம்ம வீட்டை நேரில் பார்த்துட்டு ஃபர்தராக பேசலாம். மீண்டும் இது போல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்க நல்லா இருக்கணும், நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றால்